இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன் மசாலா எல்லாம் வறுக்கிறதுக்காக. இப்போ மசாலா வறுக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம வறுக்கணும். 10 காஞ்ச மிளகாய், இதோட 6 ஸ்பூன் கொத்தமல்லி. கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக வறுபடட்டும். மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், பட்டை, அன்னாச்சிப்பூ, கல்பாசி, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்து இதில் வறுத்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா வறுத்து குழம்பு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. வறுக்கும் போதே வாசனையாக அவ்வளோ நல்லா இருக்கு. இதோட 10 சின்ன வெங்காயம் இதுவும் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். 1 ஸ்பூன் அரிசி போடுறேன். அரிசியும் வறுத்து சேர்க்கும் போது குழம்பு நல்லா திக்கா இருக்கும்.